வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4 கிளிமூக்கு சிக்ஸ், ஒன்டே சிக்ஸ். இப்போ இந்த சிக்ஸ் வந்து எந்த சேவலுக்கு பொறிச்ச சிக் இருக்குங்கிறத நான் அந்த வீடியோல காட்டியிருப்பேன். ஒரு மயில் சேவல் இருக்கும், அந்த மயில் சேவல் பொறிச்சது தான். ஒரு கோழி வந்து பொன்ற கோழி, அதனால பொன்ற குஞ்சு பொறிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து சேவல் வந்து மயில் சேவல்னால அந்த கோழிக்காரன் சிக்கு வந்து மயிலையும் இறங்கியிருக்கு. அப்புறம் இன்னொரு சிக்கு பார்த்தோன்னா ஒயிட் மாதிரி இருக்கு. சரிங்களா, அது கொஞ்சம் வளர்ந்தா தான் என்ன கலர்னு தெரியும். அப்புறம் ஒவ்வொரு விதமாக சிக்ஸ் வந்து பொறிச்சிருக்கு. 4 சிக்கு பொறிச்சிருக்கு. கிளிமூக்கு கோழி பொறுத்தளவுக்கு அவ்வளோதாங்க பொறிக்கும். 10 முட்டைக்கு வந்து ஒரு 4 அல்லது ஒரு 6, 5 இந்த மாதிரி தான் பொறிக்கும். ஃபுல்லாக பொறிக்கிறது வந்து ரேரு. ஏன்னா இப்போ சீசன் வந்து கொஞ்சம் காத்தடி காலம். ஸோ அதனால் ஒரு சில முட்டைகள் வந்து சரியாக பொறிக்காமல் போகும். கிளைமேட்டு கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா பொறிக்குங்க. ரொம்ப வெயில் காலம்னாலும் கம்மியாக தான் பொறிக்கும். இந்த மாதிரி ரொம்ப காத்தடிக்குது, ரொம்ப மழை பெய்யுதுன்னா கூட கொஞ்சம் கம்மியாக தான் பொறிக்கும். எதையுமே கிளைமேட் நார்மலாக இருந்தால் நல்லா சிக்கு பொறிக்குங்க. இப்போ மயில் சேவலோட சிக்கு பாருங்கள், கிளிமூக்கு சேவல் நல்ல ஜைஜானிக்கான சேவல். 5 கிலோ வரும் சேவலோட வெயிட்டுன்னு. அந்தளவுக்கு முரட்டு சேவலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. 1.5 வயசு தாங்க சேவலுக்கு. எப்படி இருக்கு வரும், 1.5 வயசு கூட ஆகலை, இன்னும் 1.5 வயசு நெருக்கிட்டு இருக்கு, நான் ஆகலை. நல்ல தெளிவான சேவல் பொறிச்ச சிக்கு தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த சிக்கு வந்து இப்போ விற்பனை செய்யுமான்னு கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்க சீனியர் சிக்ஸ்லாம் இருக்கு, 2 மாசம் குஞ்சு, 1.5 மாசம் குஞ்சு இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அது இல்லாமல் ஒவ்வொரு பேட்ச்லையும் ஒரு சிக்கு இல்லை 2 சிக்கு வந்து நம்ம ஃபார்முக்கு நிப்பாட்டுவோம். ஒருவேளை மொத்தமாக சில பேர் கேட்டாங்கன்னா மொத்தமாக கொடுத்துருவேன், அப்படியே கொடுக்குறது உண்டு. அதுக்கு கஸ்டமர் கேட்கறத பொறுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க.